இன்றைக்கி ஆடி அமாவாசை தளிகை. ஆடி அமாவாசை தளிகைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொத்தவரங்காயில் கூட்டு, வாழைக்காயில் பொரிச்ச குழம்பு, சேப்பங்கிழங்கு பொரியல், பாவக்காயில் வந்து ஃப்ரை, அப்புறம் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி. உளுத்தம்பருப்பு வந்து வெள்ளை வடை உப்பு வடை. வெள்ளை வடை உப்பு வடை நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம அமாவாசை அன்றைக்கி இந்த காய்கறி தான் சாப்பிட்ணுன்னு. ஆமாம், பருப்பு கிடையாது, வெறும் பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும்தான். அன்றைக்கி இந்த 2 பருப்பு தான் யூஸ் பண்ணணும். பருப்பு கடலைப்பருப்பு யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாதிரி காய்கறியும் அவரைக்காய், புடலங்காய், சேப்பங்கிழங்கு, பாவக்காய், கொத்தவரங்காய், வெள்ளரிக்காய், மாங்காய், இந்தமாரி காய்கறி தான் யூஸ் பண்ணணும். வந்து வாழைக்காய் பொரிச்ச குழம்பு வந்து ஒரு புது மெனு. மாங்காய் வந்து நம்ம பாத்தில் காய்ச்ச மாங்காய், ஒரே மாங்காய் வச்சுருந்தேன் அமாவாசைக்காக. அதை எடுத்து நான் பச்சடி பண்ணுறதுக்கு. அப்புறம் இஞ்சி துவையல். கரெக்ட், இஞ்சி துவையல் வச்சு வச்சுருக்கோம். பிரம்மாண்டமான தொழில் ஆகிடுச்சு இன்றைக்கி. பிரம்மாண்டம் இல்லை, அமாவாசை பண்ணுறது தான். இந்த உளுத்தம்பருப்பு வந்து 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 டம்ளர் வெள்ளை வடைக்கு, 3/4 டம்ளர் உளுத்தம் வடைக்கு. ஓகே. இது வந்து பைத்தம்பருப்பு வந்து கூட்டுக்கும் குழம்புக்கும். இல்லை என்ன ஸ்பெஷல் என்ன சமையல் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரே பொடி தான் போடுவோம். இப்போ வந்து எப்படி பொடி எடுத்து வச்சுக்கணுன்னா, பொரித்தூளுக்கு 1 ஸ்பூன், கூட்டுக்கு 1 ஸ்பூன், குழம்புக்கு 2 டீஸ்பூன், வறுவலுக்கு 1/2 டீஸ்பூன் அப்படின்ற மாதிரி அளவு எடுத்து நம்ம வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். எடுத்துட்டோம். அதேமாதிரி ஜீரகமும், அதேமாதிரி மிளகாயும். எவ்வளோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணி மொத்தம் எடுத்து தெரியல அப்படின்னா, இப்போ கூட்டுக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகா, 2 மிளகா எடுத்துக்கு 2 மிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அப்படி அதுமாதிரி மொத்தமாக எடுத்து வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கணும். இந்த பொடி தான் எல்லாத்துக்குமே, குழம்பு கூட்டு எல்லாத்துக்குமே. இதுக்கு தொகையிலுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு போடணும். தொகையிலுக்கு வந்து எள்ளு போடுறதுனால தனியாக எள்ளு, உளுத்தம்பருப்பு, மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி இன்னும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பைத்தம்பருப்பு வேக வச்சுக்கிறேன். இது ஊற வச்சுக்கிறேன். இது வேக போடுறேன். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 1 ஹவர் ஊற வச்சா அப்புறம் சமையல் முடியத்துக்குள்ள ஆகிடும். வந்து அப்படியா? எல்லாம் பண்ணுறதுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகும். 1.5 ஹவர்ஸ் ஆகும்ல? ஓகே. இது வந்து எத்தனை பேருக்கு வரும்? இது வந்து 5-6 பேர் பண்ண சாப்பிடுவேன். ஓகே, பார்க்கலாம். பண்ணுறேன். பேலன்ஸ் வந்து அம்மா பண்ணுவேன். பொடி பண்ணிட்டுருந்தோம். நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துன்றேன். எல்லாத்தையும் நம்ம பிளேலிஸ்ட்டில் நிறைய இந்த அமாவாசை மாலையபட்சம் நிறைய இருக்கும். அது நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம. இருந்தாலும் குயிக்காக நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்களேன். வாட்டி புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. அப்படியா? இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து 2 வார்த்தை. அமா ஒன்று இருக்குது, வாசை ஒன்று இருக்குது. அமாவாஸ்ய அப்படின்னு வச்சுக்கலாம். அமா அப்படிங்கிறது வந்து ஒன்றா இருக்கிறது. வாசிய அப்படின்னா வசிக்கிறது, ஒன்றா வசிக்கிறது. எது ஒன்றா வசிக்கிறது அப்படின்னா, சூரியன், பூமி, சந்திரன், இது 3 ஒரே நேர்கோட்டில் வரும்போது, 0 டிகிரியில் வரும்போது அமாவாசை, 180 டிகிரியில் வரும்போது பௌர்ணமி. ஸோ சூரிய கதிர்கள் சந்திரன் மேலே விழறது விழாதது, அதை பொறுத்து இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் வரும். இந்த அமாவாசையும் பௌர்ணமி சமயத்தில் மனசில் நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங், மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு பெரியவா கணிச்சிருக்கான். அதனால தான் வந்து சந்திரனை வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவான், சூரியனை வந்து ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவான். இந்த மனோகாரன்னா அதெல்லாம் இங்கிலீஷ்லேயும் வந்து லூனார் அப்படின்னு சொல்லுவாங்க, மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பூமி, இந்த சந்திரனில் சூரிய கதிர்கள் விழலை அப்படின்னா இதோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும். இதோடது சந்திரனோட கிராவிடேஷனல் புல் இருக்கு இல்லையா, அது பூமியில் அதோட தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும். அதனால தான் வந்து கடல்கள், சமுத்திரங்கள்லாம் வந்து இந்த சமயங்களில் அலை ஆர்ப்பரிக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதே எஃபெக்டு கொஞ்சம் சின்ன சைஸில் நம்ம பாடிக்குள்ளேயும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறா பெரியவெல்லாம். ஏன்னா நம்ம பாடியிலையும் வாட்டர் கண்டென்ட்டு ஜாஸ்தி இருக்குது. ஸோ கிராவிடேஷனல் புல் இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளுடைய வாட்டர் கண்டென்ட், உடம்புல இருக்கிற நீர் பகுதி, பிளட், அந்த பகுதியும் வந்து கொஞ்சம் அதோடைய உயரம் வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணம் இந்த புல். அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அமாவாசை இல்லாத சமயத்தில் உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கணும். அது இயற்கையால் வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஊசிலாம் போடக்கூடாது, இயற்கையாக வச்சுக்கணும் அப்படின்னு வகுத்த வழிமுறைகள் தான் இந்த தர்ப்பணமும் அமாவாசையும் அதுக்கு உண்டான காய்கறிகளும்.
ஆமாம், ஆனால் தர்ப்பணம் பண்ணுறவா மட்டும்தான் இந்த காய்கறி சாப்பிடணும்னு கிடையாது. ஏன்னா அது வந்து சயின்டிஃபிக்காகவும் இந்த காய்கறி சாப்பிட்றோன்றது ரீசன் இருக்கு இல்லையா? ஆமாம், அது சொல்லவா? அது சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அதை வறுத்துன்ட்டேன். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கிறேன். ஓகே. அதெல்லாம் ஒன்றா வறுத்துன்ட்டேன். தொகையிலுக்கு வந்து கொஞ்சம் எள்ளு வைக்கணும். எள்ளு அந்த ஜீரகம் இருக்கிறதுனால ஜீரகம் கூடாது தொகையிலுக்கு. ஸோ அதுக்காக தனியாக கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பும் எள்ளு வறுத்துன்ட்டு இது வந்து தொகையிலுக்கு இஞ்சி தொகையிலுக்கு வறுத்துக்கிறேன். சொல்லுங்கள். ஸோ காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அமாவாசைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காய்கறிகள்லாம் இருக்கும். இப்போ நம்ம காமிச்சது வாழைக்காய், பாவக்காய், சேப்பங்கிழங்கு, வெள்ளரிக்காய், புடலங்காய், அவரக்காய், இந்த மாதிரி காய்கறிகள், கொத்தவரங்காய், இதெல்லாம் தான் பண்ணணும். ஏன் பண்ணணுங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் டைம் செலவழிச்சா தான் நமக்கு தெரியும் இது தான் ஏன் பண்ணுறா அப்படின்னு. அது ஏன் பண்ணுறா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அமாவாசை சமயங்களில் இந்த நிலவோட தாக்கம் ஜாஸ்தி இருக்கு இல்லையா? இந்த நிலவோட தாக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்ம இதில் வந்து நம்ம மனசில் வந்து எது ஓடின்னு இருக்கோ அது ஜாஸ்தியாகிடும். பக்தி நீ ஓட்டம் இருந்துன்னு வச்சுக்கோ, பெருமாளை பற்றி நினச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, அது ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம மூதாதையரை பற்றி நினச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, அது ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு கிடைச்சது எல்லாமே நல்லா கிடைச்சது, இனிமேல் நடக்க போகிறது நல்லா தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோ, வாழ்க்கை பூராவே அப்படி இருக்கும். அது இல்லாமல் எதிர்மறையாக நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அது ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா பிரெயின்லேருந்து பாடிக்கு இந்த எண்ணங்களை கூட்டின்னு வர்றது வந்து நர்வஸ் சிஸ்டமும் இந்த வாட்டர் கண்டென்ட் மேலே இந்த நரம்பு மண்டலம் மிதக்கிறது. இது ரெண்டுமே இந்த நிலவோடைய தாக்கம் இந்த ரெண்டுக்குமே இருக்கும் இந்த சமயங்களில். அப்போது நமக்கு இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். நர்வஸ் சிஸ்டம்மை பேலன்ஸ் பண்ணணும். பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா, ரத்த அழுத்தம், அதை வந்து ரெகுலேட் பண்ணணும், கரெக்டாக வச்சுக்கணும். வாட்டர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஒரு அளவுக்கு மேலே அதோட உயரம் ஜாஸ்தி ஆகக்கூடாது. எப்போ இந்த அமாவாசைக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும். அது வந்து இயற்கையான முறையில் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த காய்கறிகள், ஏன் இந்த காய்கறிகள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, சோடியம், பொட்டாசியம் இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இந்த காய்கறிகளில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சோடியம், பொட்டாசியம் அப்படிங்கிறது, இப்போ சோடியமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, அது. பொட்டாசியம் பார்த்தோன்னு வச்சுக்கோ, இந்த வாட்டர் கண்டென்ட்டை பேலன்ஸ் பண்ணும், ரத்த அழுத்தத்தை பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும், மற்ற சத்துக்களும் இருக்குது, ஆனால் இந்த ரெண்டு விஷயங்களும் ஜாஸ்தியாக இருக்குது இந்த காய்கறிகளில். அதனால் அமாவாசைக்கு இந்த காய்கறிகள் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு நமக்கு பெரியவனா சொல்லிட்டு போயிருக்கா. அதனால் இந்த அமாவாசை பண்ணுறது, தர்ப்பணம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சில குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பண்ணுறனால அவளுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. மனுஷாலாக பிறந்தவாளுக்கு எல்லாருக்குமே மனசு உண்டு, ரத்தம் உண்டு, உடல் உண்டு, நரம்பு மண்டலம் உண்டு, எல்லாமே பொதுவான கணிச்சு வச்சிருக்கா பாருங்க அந்த காலத்தில் இல்லையா, எல்லாமே பண்ணணும். சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறோம், சில பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. வந்து நம்ம வந்து மற்ற மதங்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு ஒரு இதை வந்து ஒரு ரூலாகவே பண்ணியிருக்கா. இப்போ நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங் எது அப்படின்னா இந்த தர்ப்பணம், அமாவாசை தர்ப்பணங்கிறது தான் தேங்க்ஸ் கிவிங். தர்ப்பணம் அப்படின்னா திருப்தி. தர்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து திருப்திங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆராய்ச்சிலாம் உண்டு. அதிலே அதே மாதிரி அந்த மந்திரத்திலே வந்து தர்ப்பண மந்திரத்திலே வரும், திருப்தியதா 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 அப்படின்னு. அந்த மாதிரி திருப்திப்படுத்துறது, மனசை வந்து சாந்தப்படுத்துறது. கீதையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எது நடந்ததோ அது நல்ல விதமாகவே நடந்தது, எது நடக்க போகுதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படிங்கிறது மனசை வந்து சாந்தப்படுத்திக்கிறது. அதான் திருப்தி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா சில விஷயங்கள் நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது. இது ஏன் நமக்கு நடக்கலை, இது ஏன் அவளுக்கு நடந்தது அப்படிங்கிறது நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது. நடந்தது நமக்கு நல்லா நடந்திருக்கு அப்படின்னு மனசை சாந்தப்படுத்துறது தான் இந்த தர்ப்பணம், திருப்தியதா அப்படின்னு சொல்லுவாள். தேங்க்ஸ் கிவிங் அடுத்த இதிலெல்லாம் உண்டு. நமக்கு வந்து பல ஆயிரம் வருஷ கணக்கு முன்னாலேயே இதை சொல்லிட்டு போயிருக்கா. திருப்தி அப்படி சொல்கிறனால என்ன ஆகுது, மனசு வந்து சாந்தமாகுது, பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது. அதுக்கேற்றமான காய்கறிகள் அதை சாப்பிட்ணும். ஸோ அதனால் இது வந்து பிராமின்ஸ் மட்டும்தான் அது அமாவாசை தர்ப்பணம் பண்ணணும்னு கிடையாது, எல்லாருமே பண்ணணும். எல்லாருமே இந்த காய்கறிகள் அன்னைக்கு சாப்பிட்ணும். இல்லை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யாராலும் கொடுக்க முடியாது. அப்படியா?
காய்கறி வந்து எதனால சாப்பிட்ணும் அப்படின்றது வந்து நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், சின்ன பசங்களுக்கு சொல்லும்போது இதெல்லாம் ஒதுக்கிடக்கூடாது, இது அவா சாப்பிட்றது அப்படின்னு. எல்லாருக்குமே வந்து இது வந்து உடம்புன்னு இருக்கிறது வந்து எல்லாருக்குமே பொதுவானது. இதெல்லாம் நம்ம ஜாதியெலாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது. இதெல்லாம் நம்ம பார்த்து எல்லாருமே தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம்னா மனசை திருப்திப்படுத்துறது, சாந்தப்படுத்திக்கிறது. ஒன்றுமே முடியலன்னா அன்றைக்கி வந்து சாந்தப்படுத்திக்கணும். எல்லாம் நடந்ததுலாம் நல்லா நடந்தது, நடக்க போகுது, நல்லா நடக்க போகிறது அப்படின்னு சாந்தப்படுத்திக்கணும். வறுத்துட்டேன். வறுத்துன்னு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வந்து பாவக்காய் போட்டு உப்பு போட்டிருக்கேன். ஒரு பேர் 1/2 இப்படி வச்சோன்னு வச்சிங்கன்னா அப்படி நம்ம ஒரு முறை ஆகும் ஆட்டம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? வறுத்துன்னு இல்லையா, குழம்புக்கு கூட்டுக்கு பொறுத்தூளுக்கு எல்லாம் போடுற பொடி. அதை வந்து நம்ம உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா இதெல்லாம் ஒரு நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். அதேமாதிரி தொகையிலுக்கு வந்து உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மிளகா, இஞ்சி ஒரு பொடி, துளியுண்டு, புளி, அப்புறம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தொகையில் ரெண்டுமே அரைச்சிடுறேன். ஓகே, பொடி பண்ணிட்டேன். இது வந்து தொகையில் அரைச்சிட்டேன். ஓகே, இஞ்சி தோல் ரெடி. இது ஃப்ரை ஆகிட்டு பார்த்தீங்களா வறுவல். இது வந்து சேப்பங்கிழங்கு பொறுத்து. ஆமாம், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 2 கருவேப்பிலை போட்டுட்டு இதையும் போட்டு 1 ஸ்பூன் பொடி போட்டு ஆச்சு. இந்த அப்படியே வச்சேன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் உள்ளே போய்ட்டோம், சரியாக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும். இதை அப்படியே வச்சிருக்கேன். அதேமாதிரி இந்த வறுவல் கூட கொஞ்சோண்டு பொடி தூள், உப்பு போட்டுட்டேன் முன்னாடியே, பொடி மட்டும் லேசாக போட்டு கொத்தரங்காய் நல்லா நறுக்கிட்டு வேக போட்டிருக்கேன். பருப்பு துளியோண்டு இருக்குது, இதையும் பருப்பையும் போட்டுட்டு இந்த அரைச்சோம் இல்லை பொடி இல்லை, அதையும் 2 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டேன். குழம்புக்கு தான் 2 ஸ்பூன் சொன்னேன். ஆமாம், கையால் போட்டதுனால. அப்புறம் துளியோண்டு புளி. எல்லோரும் கேட்பாங்க, சாப்பிடும்போது டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த குழம்புக்கு இதே பொடி, கூட்டுக்கு இதே பொடி, இதே புளின்னு போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு. கூட்டுக்கு வந்து கொஞ்சமாக போடணும் பருப்பு, குழம்புக்கு வந்து புளி கொஞ்சம், குழம்பு கொஞ்சம் வந்து புளியும் கொஞ்சம் ஜாஸ்தி, பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. இதுக்கு வந்து தாளித்து கொட்டும் போது கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டணும். குழம்புக்கு வந்து வெறும் கடுகு தான். ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் சாப்பிடும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப சிம்பிள். இந்த புளியை விட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சு கொதிச்சுட்டு இறக்க வேண்டியதான். கூட்டு ரெடி. கொத்தரங்காய் கூட்டு. கூட்டு கொதிச்சிடுச்சு. வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு 2 கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இந்த அமாவாசை சமையல் வந்து பெருங்காயம் கிடையாது. இதுமாதிரி மஞ்சள் பொடி வந்து கடையில் வாங்கினதுலாம் கிடையாது. ஆற்றுல பண்ணியிருந்தால் போடலாம். இல்லை இந்த நம்ம தை மாதத்தில் வரது இல்லையா நம்ம கிழங்கு, அதே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதை கூட போடலாம். தக்காளி போடக்கூடாது. தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்க்கக்கூடாது. அடுத்து வந்து குழம்புக்கு வந்து வாழைக்காய் பொரிச்ச குழம்பு. ஆமாம், வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கு, புளி ஊற போட்டிருக்கு, பருப்பு, பைத்தம்பருப்பு, இந்த பொடியோடு ஒன்று என்னென்னா தேங்காய், துளியோண்டு தேங்காய் வச்சுருக்கேன். கொஞ்சம் அரைச்சிட்டு தேங்காய் போடுவேன். ஆமாம், கொஞ்சம் தேங்காய் போடுவேன் குழம்புக்கு மட்டும், கூட்டுக்கு இல்லை. ஆப்ஷனில் தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அப்படியா? இந்த வாழைக்காய் பண்ணி சும்மா ஜனம் விட்டு வச்சுக்கிறேன். பாதி வெந்திருக்கும், அப்புறம் புளியெல்லாம் கரைச்சி விடும்போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அந்த அரைச்சிட்ட பொடி, பருப்பு, தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சிட்டேன் இல்லையா, தேங்காய் அது எல்லாம் போட்டு கொதிக்க வேண்டியது. குழம்புக்கு வந்து வெறும் கடுகு, கருவேப்பிலை. மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் நறுக்கிருக்கு. துளியோண்டு சுண்டைக்காய் அளவுக்கு புளி, நிறைய வேண்டாம். சுண்டைக்காய் புளியை வந்து இது போட்டுட்டு நல்லா வேகட்டும். 2 உப்பு. மாங்காய் பச்சடி, மாங்காய் வந்து லேசாக நீர் புளி விட்டு லைட்டாக 2 உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இது மாங்காய் வெந்துருது. இந்த டைமில் வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து விடணும். வெள்ளை வடை பண்ண போகிற அம்மா, அளவு சொல்லுமா? வெள்ளை வடை 1 டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு 3/4 டம்ளர் தட்டின வெல்லம் போடணும். நீங்கள் எந்த கப்பில், டம்ளர்லையோ கப்லையோ எதில் போடுறீங்களோ அதில் ஃபுல்லாக ஒன்று போட்டால் 3/4 வந்து வெல்லம் போடணும். வெல்லம் கரைஞ்சிட்டு வெல்லம் கரைஞ்சிட்டு
2 ஸ்பூன் அரிசி மாவு விட்டு தண்ணி விட்டு கரைச்சின்னு இருக்கோம். அதை இதுக்கு விட்டுடலாம். மஞ்சப்பொடி போட்டுட்டு இதை கடுகும் மிளகாயும் தாளிக்க வேண்டியதுதான். அப்போ முடிஞ்சிருது. இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன போடுற? கடுகும் மிளகாயும் போடணும். மிளகா போடுற மாதிரி சும்மா வாசனைக்காக தான். இது அறுசுவை இருக்கணுங்கிறதுனால அதில் புளிப்பு உப்பு திதிப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த கொஞ்சம் சுவைக்காக தான் இந்த மாதிரி மிளகாயில் இருக்கிற விதையை எடுத்துடணும். விதை போடக்கூடாது. இப்போ மிளகா போட்டிருக்கேன், 2 கடுகு போடுறேன். இது என்னென்ன கொதிக்கிறது சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ கடுகும் மிளகாயும் வெள்ளரிக்காய் சீச்சு வச்சுருக்கேன். ஆமாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் தான், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போடுறேன். தயிரையும் விடுறேன். தாளிக்கிறதுக்கு என்ன? கடுகு மட்டுமா? கடுகு கருவேப்பிலை. கடுகு வெடிக்கணும். போட்டுடலாம். அப்புறம் வெள்ளரிக்காய் சீச்சதை போட்டு அதுக்கு அளவாக உப்பு போட்டு தயிர் விடணும். தயிர் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கடுகு கருவேப்பிலை தாளிச்சுட்டா டேஸ்ட் வச்சுது. தளிகை ரெடி. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கொத்தவரங்காய் கூட்டு, வாழைக்கால பொரிச்ச குழம்பு, சேப்பங்கிழங்கு பொடுத்துவல், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி, பாவக்காய் வறுவல், இஞ்சி துவையல், களத்துக்கு பருப்பு. பிரம்மாண்டமான ஆடி அமாவாசை தளிகை இன்னைக்கு. ஆடி அமாவாசை வாழ்க.